கன்னி எதிர்பாராத மாற்றம் நிகழப்போகுது. என்ன மாற்றம்? நல்ல மாற்றமா இல்ல நெகட்டிவான மாற்றமா? அதை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, கன்னி ராசிக்கு வருஷத்தோட தொடக்கம் முதல் ஜான்வரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஜான்வரி மாசம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும் பாத்தீங்கன்னா, ராசிநாதன் புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 4வது இடத்துல குருவுடைய பார்வையில இருக்கு. சனியுடைய பார்வையில இருந்தா கூட குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கு. சோ 4வது இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதன் சனியுடைய பார்வையில சுக்கிரனுடைய இணைவுல இருக்கு, குருவுடைய பார்வையிலையும் இருக்கு. சனி பார்வையால முதல்ல கெட்டு அடுத்து 2 சுப கிரகத்துடைய தொடர்பு இருக்கு இல்லையா, கெட்டு அதுக்கப்புறம் செழிப்படையுது. அந்த மாதிரி தடங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வரும். முதல்ல தடங்கள் வரும், உங்களோட ப்ராக்ரஸ் தடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகுறத பார்ப்பீங்க. அதுதான் முதல்ல பாவ கிரகமான சனியுடைய பார்வையினால கெட்டு தடங்கள் வந்து அதுக்கடுத்து 2 சுப கிரகத்துடைய தொடர்பு இருக்கு இல்லையா, அதனோட இணைவு குருவுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர்மெண்ட் இருக்கும். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா, ராசி பலன் அப்படிங்கிறது நான் எல்லா வீடியோலயும் ரிப்பீட்டடா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறீங்க. எனக்கு ராசி பலன்ல சொல்றது மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாரி. ராசி பலன் தான் ஜோசியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வராதீங்கங்க. ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் உங்களோட சொந்த ஜாதகத்துல பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு. ராசி பலன்ல சொல்றது எல்லாருக்கும் நடந்துராது. இப்ப நீங்க கன்னி ராசி. உங்கள மாதிரியே கன்னி ராசிக்காரங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கல்ல. ராசி பலன் தான் ஜோசியம்னா அவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்கிறாங்க? உங்கள விட பெட்டரா தானே இருக்கிறாங்க. உங்களோட கோடீஸ்வரனா இருக்கிறாங்கல்ல. என்ன காரணம்? அவங்களோட சொந்த ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாதகத்துக்குள்ளேயும், தசாபுத்திக்குள்ளேயும் தான் விஷயமே இருக்கு. ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ராசி பலன் பாருங்க. இப்போ நெறைய பேர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் ரிப்பீட்டடா என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. முன்னாடிலாம் வந்து நான் வீடியோஸ்லயே சொல்லிட்டே இருப்பேன். எதுவும் பரிகாரம் மாதிரியான விஷயம் கிடையாது. பரிகாரம் பண்ணி எதையுமே சரி பண்ண முடியாது. தசாபுத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு என்ன லக்னம்? என்ன திசை நடக்குது? உங்க லக்னத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய அந்த தசாபுத்திகள் வரிசையா வருதா? இல்ல அவயோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தான அதிபதிகள் 6, 8 தசாபுத்தி துர்ஸ்தானங்கள் சரியா? 6, 8 தசாபுத்திகள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும். பரிகாரத்த பண்ணி சரி பண்ணிடலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. கன்சல்டேஷன் வர்ற என்னோட கிளையண்ட்ஸு ரிப்பீட்டடா இப்பலாம் இந்த கொஸ்டின கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. யுஎஸ், கனடாலேருந்துலாம் கிளைண்ட்ஸ் வராங்க கன்சல்டேஷனுக்கு. ஆனா, அவங்க என்னை ரொம்ப ஒரு லைக் இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பரிகாரம் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரியே. பரிகாரத்து மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிலீஃப் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நான் வீடியோல சொல்லிட்டே இருப்பேன். பரிகாரம் பண்ணாதீங்க. பரிகாரம் பண்ணி எதையுமே உங்களால மாத்த முடியாது. எப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? திருமணம் ஆகலையா? திருமண ஸ்தானாதிபதி கல்யாணத்த குடுக்கும். கல்வி வேணுமா? ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா, கல்வி ஸ்தானாதிபதி ஹையர் எஜுகேஷன குடுக்கும். இல்ல கல்வி ஸ்தானத்த ஆக்டிவேட் பண்ற மாதிரியான சுப கிரகம் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள அமைச்சு குடுக்கும். ஸோ இந்த மாதிரி கடன் வந்துருச்சா? கடன் எப்ப தீரும்? கடன் தீர்றதுக்கான அந்த டைம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? இந்த மாதிரியான விஷயம். ஸோ இப்படிதான் ஜோதிடம் வந்து சொல்லப்படணும். பரிகாரம் பண்ணுங்க, மாறிடும். அப்படி கிடையாது. இத நான் கொஞ்ச நாளா வந்து வீடியோஸ்ல சொல்றதில்ல. நான் சொல்றதில்ல அப்படின்னோன, கிளையண்ட்ஸ் எல்லாரும் பழைய மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இதுதான். ஸோ வீடியோல நான் என்னோட இந்த வீடியோல கீழ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருப்பேன். பரிகாரம் பத்தின வீடியோ. சரியா? அத நீங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. நெறைய கிரகங்கள் ஒரு 4 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் 3 கிரகத்தோட சேர்ந்துருச்சு. செவ்வாயுடைய இணைவு, சுக்கிரனுடைய இணைவு, சூரியனோட இணைவு. ஸோ இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து ஒன்னொன்னா பயிற்சியாகும் மகரம் ராசி மேல.
இந்த டிரான்சிட் எல்லாமே இந்த ஜான்வரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் வந்து மகரம் ராசி மேலே பயிற்சியாகும் 14ஆம் தேதி. சுக்கிரனை தொடர்ந்து சூரியன், ஃபாலோட் பை புதன், எல்லா கிரகமும் ஒன்னொன்னா வந்து டிரான்சிட் ஆகும் மகரம் ராசி மேலே. ஸோ 14ஆம் தேதியிலேருந்து இந்த பயிற்சி நடக்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா? கன்னி ராசிக்கு யோகஸ்தானமான 5வது இடத்துல மகரம் ராசி மேலே ஒவ்வொரு கிரகங்களா பயிற்சியாகி போகிறது அந்த ஆதிபத்தியங்களையும் காரகத்துவத்தையும் கொஞ்சம் தூக்கி அதிகமாக கொடுக்கும். குருவுடைய பார்வையிலே இருந்து விலகுனா கூட கிரகங்கள் வந்து 5வது இடத்துல அதிர்ஷ்டத்தையும் எண்ணத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். குழந்தைகளால் ஆதரவு, பெண் குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரியான சுப காரியங்கள்லாம் கூட நடக்கும். உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்துல சனி இருக்கு. மன வாழ்க்கை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆளுங்களாம் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. போனீங்கன்னா அடுத்து அஷ்டம சனி வேற வரப்போகுது. அஷ்டம சனியில் அதுக்கு ரீசெண்டாக அஷ்டம சனி நடக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்கல்ல அந்த பர்சன் அஷ்டம சனியில் உங்களை விட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அஷ்டம சனி மேரிட் கப்பிளே பிரிக்கும். ஈவன் மேரிட் கப்பலாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒன்று சுப பிரிவு மாதிரியான விஷயமா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரியான செப்பரேஷன் உண்டு பண்ணும். யாருமே கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. அது யாராக வேணா இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும். இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்கன்னா அந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணுங்கிறக்காக தான் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேஸாக இருக்கும் அஷ்டம சனிங்கிறது. ஈவன் மேரிட் கப்புள் கூட செப்பரேட் ஆவாங்க. ஐதர் அது சுப பிரிவு மாதிரி இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் லீகல் செப்பரேஷன் மாதிரி இருக்கும், இல்லை சண்டைனால பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி கூட இருக்கும். பார்ட்னரை பிரிக்கும், பார்ட்னரை பாதிக்கும் அஷ்டம சனி. ஸோ உங்களுக்கு 2027 ஜூன் மந்த்லேருந்து அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும். மற்றபடி இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் லைஃப் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, செப்பரேட் ஆயிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா செப்பரேஷன் இருக்காது. 7ல் இருக்கக்கூடிய சனி மன வாழ்க்கையில் சில தொந்தரவுகளை கொடுக்குது. ஆனாலும் குடும்பஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? ராசிக்கு 2வது இடம், ராசிக்கு 2வது இடமான குடும்ப தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் குருவுடைய பார்வையிலே இருக்குது. ஸோ ஃபேமிலி லைஃப்பில் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் செப்பரேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்காது. தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்காக 5வது இடத்துலையும் இருக்குது. இந்த ஜான்வரி மாதம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் மேரேஜ் லைஃப். சில பேருக்குலாம் என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். இப்போ மேரேஜ் ஆக போகுது, அஷ்டம சனியில் வந்து எங்களுக்கு பிரிஞ்சிருவோமா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா பிரியலாம் மாட்டீங்க. அது எதை சுப பிரிவாக கூட இருக்கலாம். நீங்கள் வேலைக்காக தள்ளி போகிறது, இல்லை ப்ரெக்னன்சினால தள்ளி போகிறது, இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2 9வது அதிபதி சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்காக 5வது இடத்துல இருக்குது. குழந்தைகளால் அதிர்ஷ்டம் மாதிரியான விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடக்கும். ராசிக்கு 3வது அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபகிரகத்துடைய தொடர்புலே இருக்குது. இளைய சகோதரன், புகழ், உதவி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு 4வது அதிபதியான குருவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த ஒரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உச்சமாகும். ஸ்டடீஸ்க்காக நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு வாகனம் கல்வி தாய் சம்மந்தப்பட்ட விஷயம், 4வது அதிபதி ராசிக்கு 4வது அதிபதியான குரு இத்தனை விஷயத்தையும் கொடுக்கும். சரியா? 4வது அதிபதி குரு ஜூன் 2ஆம் தேதி உச்சமாகும். உச்சம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஆகும் கடகம் ராசி மேலே. சரியா? கடகம் ராசி மேலே குரு உச்சமாகிறதுனால கல்வி சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போவே வந்து அந்த விசா ப்ராசஸிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னா பண்ணிடலாம். 5வது அதிபதி சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி, அது எந்த வகையிலையும் கெடலை. ஸோ 5வது அதிபதி 7வது இடத்துலேருந்து ராசியை தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ரெக்னன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஏன்னா 5வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. 5வது அதிபதி சனியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 6வது அதிபதி சனி கடன் நோய் எதிரி மாதிரியான விஷயங்கள் 5 6வது அதிபதி சனி கடன் நோய் எதிரி மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும். 6வது ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும். 6வது இடம்
6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால, ஒரு பாவகிரகம் 6வது இடத்துல இருந்தா, அந்த இடம் கெடும். அந்த ஸ்தானம் கெடும். ஸோ, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு மாதிரியான விஷயங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமான 6வது இடம் ஒரு துர்ஸ்தானம். ஸோ, 6வது இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது. ராகு 6வது இடத்துல இருக்கனால, எதிர்ப்பு, கடன், நோய் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விலகியே இருக்கும். ரொம்ப நாளா கடன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டே வருவீங்க. ஆனாலும் குருவுடைய பார்வையிலயும் இருக்கு. எதிர்ப்புகள் விலகியே இருக்குங்க. 7வது அதிபதி குரு 10வது இடத்துல இருக்கு. தொழில் ஸ்தானத்துல இருக்கு. ஹஸ்பண்டால உங்களுக்கு நல்ல ஒரு புதுசா தொழில் ஆரம்பிச்சு குடுக்குறது. உங்க பார்ட்னர் உங்களுக்கு தொழில் பண்றதுல சப்போர்ட் பண்றது. ஹஸ்பண்ட் வழி, உங்களோட பார்ட்னர் வழி. சரியா? ஸோ மனைவி, கணவன் 2 பேருக்குமே பொருந்தும். மனைவிக்கு நீங்க தொழில் அமைச்சு குடுக்குறது. உங்க கணவனால உங்களுக்கு பிசினஸ்ல சப்போர்ட் கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா எல்லா கன்னி ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதி, அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா சுபத்தன்மையோட தான் இருக்கு. 5வது இடத்துல இருக்கு. குருவுடைய பார்வை அதாவது உங்களோட அட்டமாதிபதி, ராசிக்கு அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவிழக்கணும், ஸ்ட்ரென்த் குறையணும். ஆனா சுபத்தன்மை அடைஞ்சிட்டே இருக்கு. சுபத்தன்மைனால கெடுபலன்கள் இருக்காது. கெடுபலன்கள் செய்யக்கூடிய தன்மையில இருந்து கொஞ்சம் குறைச்சுக்கிடும் சுபத்தன்மை அடைஞ்சதுனால உங்களுடைய அட்டமாதிபதியான செவ்வாய். சுபத்தன்மை அடைகிற மாதிரியான நிலைமையிலே உங்களுடைய அட்டமாதிபதி செவ்வாய் வந்து இருக்கிறதுனால கெடுபலன்கள் வந்து குறைஞ்சிருக்கும். பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதியான சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதி 5வது இடத்துல இருக்கு. அந்த 9, 5, 1 அந்த கனெக்ஷன் வரணும். நல்ல பாவகங்கள் இயங்கணும். சரியா? 9வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. 5வது இடத்துல இருக்கு. இப்போ பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகளால நான் சொன்ன எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் நடக்கும். 10வது இடத்துல குரு இருக்கு. 10வது அதிபதியான புதன் உங்களுடைய ராசிநாதனும் கூட நல்ல ஸ்ட்ராங்கா 5வது இடத்துல இருக்கு. ஸோ தொழில் விருத்தி இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுவீங்க. வேலை சம்பந்தமா உங்களுக்கு சில தடங்கல்கள் இருந்துட்டே இருந்தா கூட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அஷ்டம சனி அது இன்னும் 1 வருஷம் இருக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அதை பத்தி இப்ப நீங்க வரி பண்ண தேவையில்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜனவரி மாசம். 11வது அதிபதி சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2.25 நாளுக்கு ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம். இந்த மாசத்தோட தொடக்கத்துல இருந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. சந்திரன் பௌர்ணமி நிலையில இருக்கு. சரியா? சோ 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில்ல நல்ல லாபங்கள் இருக்கும். பணம் வரணும் அப்படின்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 10வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடம், 2வது அதிபதி. இவ்வளவு விஷயங்களும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். எல்லாமே இருக்கு. ஆனா ராசிநாதன் பலவீனமா இருக்குன்னா உங்களுக்கு பணவரவு இருக்காது. ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய மனசை டினோட் பண்ணக்கூடிய கிரகம். பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா மனசு சந்தோஷமா தானே இருக்கும். ஸோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ராசிநாதனை கன்சிடர் பண்ணி தான் நீங்க பலன் சொல்லணும். 12வது அதிபதி சூரியன். சூரியனும் பாத்தீங்கன்னா சுபகிரகம், சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியான சூரியன் நல்ல ஸ்ட்ராங்கா சுக்கரனுடைய இணைவுல தான் இருக்கு. 5வது இடத்துல இருக்கு, மகர ராசி மேல. ஸோ பௌர்ணமி நிலையிலே இருக்கும். முதல்ல ஒரு 10 நாட்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாச தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பௌர்ணமி நிலையிலே இருக்கும். ஜனவரி ஒரு 5, 6 தேதி 7 தேதி வரைக்குமே நல்லா இருக்கும். ஸோ நல்ல உங்களுக்கு தூர இடத்துல இருந்து லாபம் மாதிரியான விஷயம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கன்னி ராசிக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க நிறைய அப்ராட்ல இருப்பாங்க. ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அது கிழக்கு நாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது கிழக்கு கிரகம் சூரியன். ஸோ கிழக்கு திசையை நோக்கி போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க அப்ராட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.